ராமராமா சோமவாசரः டிசம்பர் 22ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் மார்கழி மாசம் 7ஆம் தேதி சுக்லபக்ஷம் த்விதீய திதி காலை 10 மணி 18 நிமிடம் வரை, பின்பு திருத்தீய திதி உத்தராஷாடா நட்சத்திரம், அதாவது உத்தராட நட்சத்திரம். இன்னைக்கு துருவ யோகா கௌலவ கரணம். ராகுகாலா காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஒன்று சேர வழிகள் உண்டா? தம்பதிகள் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுனால பிரிந்து வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்படக்கூடியதான விஷயம். இந்த பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகளை ஒன்று சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணிய காரியம். அதை விட ஒரு புண்ணிய காரியமே கிடையாது. அதே மாதிரி ஒரு நல்ல தம்பதிகளை ஏதோ அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வெறுப்புனால பிரிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது மகா பாபம். அதை விட ஒரு பாபமே கிடையாது. இந்த பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகள் மறுபடியும் ஒன்று சேர பல உபாயங்களை சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதுல ஒரு சிறந்த உபாயம் சுந்தரகாண்ட பாராயணம். ஏதோ கருத்து வேறுபாட்டினால சண்டையினால மனைவி விட்டுவிட்டு போயிட்டா, பிரிஞ்சிருக்கா, அல்லது கணவன் சண்டை போட்டு போயிட்டான், பிரிஞ்சிருக்கான் அப்படின்னா சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணணும். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல வரக்கூடியதான சுந்தரகாண்டம் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை சப்தசர்க்க பாராயணம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் 7 சர்க்கங்கள் பாராயணம் பண்றது. முதல் நாளைக்கு முதல் 7 சர்க்கம், அடுத்த நாளைக்கு 8வது சர்க்கத்திலிருந்து 14வது சர்க்கம், இப்படி ஒவ்வொரு நாளும் 7 சர்க்கங்கள் பாராயணம் பண்றது அப்படின்னு. இதுக்கு சப்தசர்க்க பாராயணம்னு பேரு. இந்த மாதிரி 7 முறை பாராயணம் செய்வது. இப்படி பண்ணினா அவர்கள் இந்த சப்தசர்க்க பாராயணத்தை 7 முறை செய்து முடிப்பதற்குள்ளாகவே ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. முடிந்தா அவர்களே பண்ணலாம். இல்ல அவர்களுக்கு பண்றதற்கு சக்தி இல்லை, தெரியாது அப்படின்னா யாராவது ஒருவரை நியமித்து செய்ய சொல்லலாம். இவ்வாறு செய்வதால் எப்பேற்பட்ட சண்டை வந்திருந்தாலும், கோர்ட்டிலேயே டைவர்ஸ் கேஸா இருந்தாலும், டைவர்ஸை அப்ளை பண்ணி அது வந்திருந்தாலும் மறுபடியும் அந்த தம்பதிகள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் ஆஞ்சநேயனுடைய ஹனுமானுடைய அனுகிரகத்தினால அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதை நம்பி நாம் ஈடுபட வேண்டும். ராமராவ்.